Dear students, transport in plants session 28 இதுதான் phloem transportலயும் கடைசி டோட்டல் செஷனில் 17 லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு chapter 11.6 இந்த டிஸ்கஷனோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். This is the final discussion. So now let us see. Leaf to phloem. லீஃப்ல இருந்து phloemத்துக்கு எப்படி போகுது? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Mesophyll cells, that is parenchyma cells of the leaf under epidermis, அதுதான் என்ன செய்யுது? photosynthesis பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எனர்ஜியை ஆர் கனெக்டட் பை சைட்டோபிளாஸ்மிக் சேனல்ஸ். அந்த செல்ஸு சைட்டோபிளாஸ்மிக் சேனல்ஸ் மூலமாக பிளாஸ்மோடெஸ்மோட்டா வழியாக கனெக்டட் டு ஈச் அதர் அட்லீஸ்ட் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ். நெக்ஸ்ட்டுக்கு photosynthetes move through the channels to reach the phloem sieve tubes. sieve tube எலிமெண்ட்ஸுக்கு அந்த செல்லுக்குள்ளே போய் அது சேருது. Sucrose is actively transported against its concentration gradient into the phloem cells using electrochemical potential of the proton gradient. அதோடைய ரியல் மீனிங் என்னன்னா, சிம்பிள் மீனிங், ரொம்ப கன்ஃபியூஷனில் வேணாம். இட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். எங்கேருந்து? லீஃபில் இருந்து ஃப்ளோயத்துக்குள்ளே போகிறப்ப இட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நம்ம லீஃபில் என்ன பார்த்தோம்? மைக்ரோ வெயின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மீசோஃபில்லிருந்து மைக்ரோ வெயின் வழியாக போகுது. மைக்ரோ வெயின்ஸ் வந்து ஃப்ளோயம் கூட கனெக்ட் ஆக்கப்பட்டிருக்கு. அது கம்பெனியன் செல் பிளாஸ்மோடெஸ்மோட்டா வழியாக உள்ளே போய் இதில் போய் கனெக்ட் ஆகுது. அப்படி கனெக்ட் ஆகும்போது அங்கே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக லீஃப் செல்ஸில் இருந்து ஷிஃப்ட் ஆகுது ஃப்ளோயத்துக்குள்ளே. ஓகே, ஃப்ளோயம் சாப் கண்டைன்ஸ் அப் டு 30% சுகர். ஃப்ளோயத்துக்குள்ளே இருக்கிற லிக்விடுக்குள்ளே இருக்கிற ஐட்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 30% வந்து சுகர், மோஸ்ட்லி சுக்ரோஸ், அப்புறம் கொஞ்சம் மினரல்ஸ், கொஞ்சம் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். தீஸ் டிக்ரீசஸ் தி வாட்டர் பொட்டன்ஷியல். இது என்ன செய்யுது? இந்த மாதிரி சொலூட்டுடைய அளவு அதிகமாக இருந்தால் வாட்டர் பொட்டன்ஷியலை குறைச்சிடும். திஸ் டிக்ரீசஸ் தி வாட்டர் பொட்டன்ஷியல் அண்ட் காசஸ் தி வாட்டர் டு மூவ். அது என்ன செய்யுது? வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்ச உடனே வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சைலத்திலிருந்து டு மூவ் பை ஆஸ்மாசிஸ் ஃப்ரம் அட்ஜசன்ட் சைலம் இன் டு தி ஃப்ளோயம் டியூப்ஸ். அப்போ இந்த ஃபோட்டோசிந்தேட்ஸ் எல்லாமே ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக ஃப்ளோயத்துக்குள்ளே போனோடனே அதனுடைய சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கூடனோடனே அதனுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்ச உடனே சைலத்திலிருந்து வாட்டர் ஃப்ளோயத்துக்குள்ளே வந்துடும். தட் இஸ் இன்டர்லிங்க். அதான் ஃபஸ்ட் இஷ்யூ. அதில் தீஸ் இன்க்ரீசஸ் தி ப்ரெஷர். இது என்ன செய்யுது? சைலத்துக்குள்ளே ஃப்ளோயத்துக்குள்ளே ப்ரெஷரை கூட்டுது. ஃப்ளோயத்துக்குள்ளே ப்ரெஷரை கூட்டுறது மூலமாக அண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இந்த ஃப்ளோயம் டியூப்பில் கூட்டுறதுனால ஃப்ளோ வந்து மாஸ் ஃப்ளோ, ப்ரெஷர் ஃப்ளோ. இது பேர் ப்ரெஷர் ஃப்ளோ ஹைபாத்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் மூலமாக அது மூவ் ஆகுது. ஓகே, இப்போ லீஃப் டு ஃப்ளோயம் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மீசோஃபில் செல்ஸ் சுகரிங்க ப்ரொடியூஸ் ஆகுது. அல்லது வேறு எத்தனை டைப் ஆஃப் சுகராக இருந்தாலும் சரி, சுக்ரோஸ் மட்டும் வேறு டைப் ஆஃப் சுகராக இருந்தாலும் சரி, இதில் பிளாஸ்மோடெஸ்மோட்டா வழியாக இங்கே சைட்டோபிளாஸ்மிக் சேனல்ஸ் வழியாக ஒரு செல் 2 செல்லில் உள்ளே நுழைஞ்சிரும். வெளியே வந்த உடனே இங்கேருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், அப்போபிளாஸ்டிக் பாத்வே வழியாக செல்வால் வழியாக பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே போகாமல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக இது வழியாகவும் போகும், ப்ளஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும். இந்த 2 வழியாகவும் சேர்ந்து என்ன செய்யுது? சீவ் எலிமெண்ட்டுக்குள்ள கம்பேனியன் செல் அண்ட் சீவ் எலிமெண்ட். ஃபஸ்ட்டு கம்பேனியன் செல்லுக்கு போகும்போது இட் டேக்ஸ் அப்போபிளாஸ்டிக் பாத்வே. செல் வால் வழியாக போயிடும், உள்ள கூடி போகாது. உள்ள கூடி கொஞ்சம் போகும், செல் வால் வழியாகவும் போகும். பட் ஹியர் என்ன, இங்கே சீவ் டியூப்பில் உள்ளே நுழைஞ்ச உடனே தட் இஸ் சீவ் டியூப் இஸ் தி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஃப்ளோயம்ங்கிறதுனால என்ன, இது மோஸ்ட்லி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாகத்தான் நடக்கும். என்ன, ஆனால் நியர்பை செல்ஸ், லீஃப்லேயும் நியர்பை செல்ஸ் இருக்கும், பக்கத்தில் ஸ்டெம் ரொம்ப பக்கத்தில் ஒட்டியிருக்கும். அதுக்கு சைட்டோபிளாஸ்டிக் சிம்பிளாஸ்டிக் பாத்வே வழியாக சப்ளை நடந்துடும். ஃப்ளோயத்துக்கு போகிறது தனி, நியரஸ்ட் செல்ஸுக்கு சிம்பிளாஸ்ட் வழியாக சப்ளையும்
கொடுத்துரும். ஃபார் டிஸ்டன்ஸ் ஃப்ளோயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அப்போப்ளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட் ரெண்டு வேயும் அது யூஸ் பண்ணும். பட் இட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போ வாட்டர் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியர் இஸ் தி ஃப்ளோயம், இது சைலம். ரெண்டும் பக்கத்தில் இருக்குது இல்லை. இதில் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சுகர் ப்ரொடியூஸ் ஆகுது. அது பிளான்ட்டுடைய லீஃப் மீசோஃபில் வெயின்ஸ் வழியாக அது ஃப்ளோயத்துக்குள்ளே என்ட்ராகும்போது சோலிட் கான்சன்ட்ரேஷன் கூடுது. ஸோ வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிருது. அந்த வாட்டர் பொட்டன்ஷியலை கூட்டுறதுக்கு சைலத்தில் இருந்த வாட்டர் என்டர்ஸ் இன். இந்த வாட்டர் உள்ளே போடனே இதனுடைய வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகி மூவ்ஸ் டவுன். இப்போ இது சிங்க் எங்கே கொண்டு எனர்ஜியை அன்லோடு பண்ணணுமோ திஸ் இஸ் லோடிங் ஆஃப் தி ஃப்ளோயம். இது அன்லோடிங் ஆஃப் தி ஃப்ளோயம். எங்கே போய் அன்லோடு பண்ணணுமோ அது இன்னொரு இடத்துல இருக்குது. அங்கே போய் சேரும்போது இங்கே இருக்கக்கூடிய இது இங்கேருந்து சுகரு எல்லாம் வர்றது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இங்கேருந்து சுகரும் சிங்க்குக்கு அனுப்புகிறதும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இங்கே நடுவில் நடக்கும்போது என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னால் சோலிட் கான்சன்ட்ரேஷன் இங்கேருந்து இங்கே போனோடனே இதில் வாட்டர் பொட்டன்ஷியல் கூடிடும். ஏன்னா சோலிட் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போச்சு. ஸோ வாட்டர் அகைன் மூவ்ஸ் அவுட் ஃப்ரம் ஹியர் டு சைலம். அப்போ சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா சைலம் டு ஃப்ளோயத்துக்கு நடுவில் வாட்டர் சர்க்குலேஷன் இஸ் கண்டினியூவஸ். பிரேக் இல்லாமல் கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக முடிச்சிடலாம். பில்டப் ஆஃப் தி ப்ரெஷர் அட் தி சோர்ஸ், இதுதான் சோர்ஸ். அண்ட் ரிலீஸ் ஆஃப் ப்ரெஷர் அட் தி சிங்க், இதுதான் சிங்க். இங்கே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. காசஸ் சோர்ஸ் டு சிங்க் ஃப்ளோ. இதுதான் சோர்ஸ் வந்து சிங்க்குக்கான ஃப்ளோவுக்கு காரணமாக இருக்குது. இந்த ப்ரெஷர் தான் காரணமாக இருக்குது. ப்ரெஷர் இன்சைடு தி ஃப்ளோயம். அட் தி சோர்ஸ் ஃப்ளோயம் லோடிங் காசஸ் ஹை சோலூட் கான்சன்ட்ரேஷன். இதுக்குள்ளே லோடிங் நடக்கும்போது ஹை சோலூட் கான்சன்ட்ரேஷன் நடக்குது. என்ன இதன் மூலமாக வாட்டர் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். இதனுடைய வாட்டர் பொட்டன்ஷியல் குறைஞ்சிருது. ஸோ வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு தி செல்ஸ் இன்க்ரீஸிங் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த வாட்டர் எங்கேருந்து இதுக்குள்ளே வருது? இட் இஸ் ஃப்ரம் மிசோஃபில் அண்ட் தட் இஸ் ஃப்ரம் சைலம். வாட்டர் சேர்ந்து வந்து that increases the hydrostatic pressure. At the sink, இங்கே water potential is lower outside due to unloading. இது unloading ஆனோடனே solute concentration குறைஞ்சிரும். குறைஞ்சது பின்னாடி பார்த்தீங்கன்னா osmotic loss of water releases hydrostatic pressure. வாட்டர் சேர்ந்து இங்கேருந்து வெளியே போயிடும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இங்கே குறைஞ்சிரும். பாதி காரணமாக என்னாகும்? இங்கே ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கூட இருக்கும், இங்கே ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் குறையாக இருக்கும். அப்போ கூட இடத்துல இருக்குது, இங்கே வந்து இப்படி உள்ள ப்ரெஷர் வழியாக உள்ளே போகுது. என்ன அப்போ இதனுடைய ரியல் மீனிங் பார்த்தீங்கன்னா சைலம் வெசல்ஸ் ரீசைக்கிள் தி வாட்டர் ஃப்ரம் தி சிங்க் டு தி சோர்ஸ். இந்த சைலம் வெசல் வாட்டரை சிங்க்லேருந்து சோர்ஸுக்காக ரீசைக்கிள் பண்ணுது. இதுதான் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். இதுக்கு பேர் தான் ப்ரெஷர் ஃப்ளோ அல்லது மாஸ் ஃப்ளோ ஹைபாத்தீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம்னு சொன்னால், இது சைலம் வெசல், இது ஃப்ளோயம், சீவ் எலிமெண்ட்ஸ். இப்போ இது கம்பேனியன் செல், இது லீஃப் லோ சோர்ஸ் செல். சோர்ஸ் செல்லிருந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கம்பேனியன் செல்லுக்குள்ளே வந்து கம்பேனியன் செல்லும் சீவ் எலிமெண்ட் சீவ் செல்லும் இன்டர் கனெக்டட். இது பிளாஸ்மா டெஸ்போட்டா கனெக்ஷன், இங்கே இன்டர் கனெக்ஷன். ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே நுழைஞ்சிருக்கு. உள்ளே நுழைஞ்ச உடனே இதனோட சொலூட் கான்சன்ட்ரேஷன் குறையிறப்ப இங்கே சொலூட் பொட்டன்ஷியல் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் -1.1, ப்ரெஷர் பொட்டன்ஷியல் 0.6, வாட்டர் சொலூட் பொட்டன்ஷியல் 1.7. இங்கே என்ன ஆகுதுன்னா டிக்ரீசஸ் தி இங்கேருந்து என்ன வாட்டர் சைலத்திலிருந்து ஃப்ளோயத்துக்கு மாறுது. அப்போ இதனுடைய மீனிங் என்ன? சொலூட் பொட்டன்ஷியல் மைனஸில் போயிடுது, ப்ரெஷர் பொட்டன்ஷியல் 0.6, சொலூட் பொட்டன்ஷியல் 1.7 மைனஸில் இருக்குது,
வாட்டர் பொட்டன்ஷியல் மைனஸில் இருக்குது. ஸோ வாட்டர் ஃப்ரம் சைலம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஹியர். இதான் அதனுடைய ஃபில் மீனிங். இதன் காரணமாக சீவ் டியூப் வழியாக கீழே வந்துடுது. கீழே வர்றப்பையவும் இங்கே இருக்கக்கூடிய சீவ் பிளேட்ஸில் என்ன அதுலேயும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக பம்ப் பண்ணப்பட்டு கம்பேனியன் செல்லுக்குள்ளே நுழைஞ்சிருது. கம்பேனியன் செல்லுக்குள்ளே போனது பின்னாடி அங்கேருந்து எங்கே ஸ்டோரேஜ் பண்ணணுமோ எங்கே தேவைப்படுதோ அங்கே போகிற சிங்க் செல்லுக்கு இது போய் மாறிடுது. இந்த இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃப்ளோ ஆர் மாஸ் ஃப்ளோ ஹைபாத்தீசிஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வாட்டர் பொட்டன்ஷியல் வாட்டர் கிரேடியன்ட் காரணமாக மூவ் ஆகிறது இல்லை. இது இன் தி மெயின் டோட்டலாக வாட்டர் ப்ரெஷர்னால தான் மூவ் ஆகுது. அதான் என்னுடைய ரீசன். இன் சோர்ஸ் டிஷ்யூ, இதான் சோர்ஸ் டிஷ்யூ, எனர்ஜி ட்ரிவன் ஃப்ளோயம் லோடிங். எனர்ஜி ட்ரிவன் மீன்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். லோடிங் லீட்ஸ் டு பில்டப் ஆஃப் தி சுகர்ஸ். இதுக்குள்ளே சுகர் பில்ட் ஆகுது. தட் மேக்ஸ் லோ அது நெகட்டிவ் solute potential, steep drop in the water potential. இது நெகட்டிவ் solute potential, steep drop in the water potential. இந்த ரெண்டு நடந்துருது. இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னென்னா, இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் நியூ வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட், வாட்டர் என்டர்ஸ் சீவ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சைலம். சைலத்திலிருந்து வாட்டர் சீவ் எலிமெண்ட்ஸுக்குள்ளே நுழைஞ்சி தஸ் ஃப்ளோயம் டர்கர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஃப்ளோயத்தினுடைய ஒட்டுமொத்த ப்ரெஷர், டர்கர் ப்ரெஷர் தான் கூடுமே தவிர வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் காரணமாக மூவ் ஆகிறது இல்லை. இன் சிங்க் டிஷ்யூ எண்டில் ஃப்ளோயம் அன்லோடிங் லீட்ஸ் டு லோயர் சுகர் கான்சன்ட்ரேஷன். இங்கே சுகர் அன்லோட் ஆனோடனே சுகர் கான்சன்ட்ரேஷன் இங்கே குறையுது. தட் மீன்ஸ் solute கான்சன்ட்ரேஷன் குறையுது. மேக்ஸ் ஏ ஹையர் பாசிட்டிவ் solute பொட்டன்ஷியல். solute கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால solute பொட்டன்ஷியல் அதிகமாகிடுச்சு. solute பொட்டன்ஷியல் அதிகமாகும். அடுத்து வாட்டர் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். இங்கே வாட்டர் பொட்டன்ஷியல் கூடியிருது. அப்போ என்னாகும், வாட்டர் லீவ்ஸ் ஃப்ளோயம் அண்ட் என்டர்ஸ் இன்டு தி சிங்க் சீவ் எலிமெண்ட்ஸ் அண்ட் சைலம். வாட்டர் இதிலிருந்து சிங்க் கம்பேனியன் செல், சிங்க் செல், திருப்பி அப்படி சைலத்துக்கு போயிடும். திஸ் வே mass flow in phloem is taking place. Okay students, thank you very much for the discussion. Let us close the chapter now.